நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயில் போய் அங்கே இருக்கிற கடவுளை அப்படியே பார்த்துட்டே இருக்குன்னு தோணுச்சா? இதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தம் திருமலை திருப்பதின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம திருமலை இருக்கிற கடவுளை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்கோன்ட்டு? நம்ம இந்தியாவில் 25 lakhs மேலே ஆலயங்கள் இருக்குது, 1000க்கும் மேற்பட்ட பவர்ஃபுல் பிளேசஸ் இருக்குது நம்ம இந்தியாவில். ஆனால் ஏன் நம்ம திருமலையில் இருக்கிற கடவுளை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோன்னு தெரியுமா? ஏன்னா சுயமா ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, கலியுகம் முடிகிற வரைக்கும் நான் திருமலை திருப்பதியில் தான் இருப்பேன்ட்டு. இது நான் சொல்லலை, ஸ்கந்த புராணத்தில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி. அதே மாதிரி இது கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சத்யாயுகத்துக்கு நரசிம்மர், திரேதா யுகத்துக்கு ஸ்ரீராமரும், துரோபர யுகத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணரும், அண்ட் ஃபைனலி கலியுகத்துக்கு ஸ்ரீனிவாசரும். இவங்க தான் அவங்களோட யுகத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க யுகத்தில் என்ன நடந்தாலும் இவங்க தான் அந்த பொறுப்பு ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி கலியுகத்துக்கு வந்து ஸ்ரீனிவாசர் இருக்காரு. ஸோ இதனால தான் நம்ம பெரியவங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, எந்த கோயில் போனாலும் போகலன்னாலும் திருமலை திருப்பதிக்கு மட்டும் கண்டிப்பாக போகணும்டா அப்படின்ட்டு. 200 கோடி வருஷம் பழமையான திருமலை திருப்பதியில் இருக்கிற ஸ்ரீனிவாசரை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த லாங் வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன், நிறைய பேர் இதுதான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மைத்தாலஜி பற்றியும் ஹிஸ்ட்ரி பற்றியும் சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகாவதார் நரசிம்ம சுவாமி மூவிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் நிறைய லிங்க் இருக்கும். அதனால அந்த மூவியை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இதை பற்றி. ஸோ இந்த ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, வராக சுவாமிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வராக சுவாமி பூதேவியை காப்பாற்றிட்டு பூமியை அதோட இடத்துல வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போது பூதேவி சுயமா வந்து நீங்கள் என்ன திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வேண்டுவாங்க. ஸோ இந்த மேரேஜ் ப்ரொபோசலை வராக சுவாமியும் ஏற்றுப்பாங்க. ஸோ இதனால் அவர் இருக்கிறதுக்கு இடத்த உருவாக்குறதுக்கு ஆதிசேஷுவை பூமிக்கு வர சொல்லுவாங்க. அப்போ ஆதிசேஷு கீழே இறங்கி அந்த 7 மலையை உருவாக்குவார். ஸோ இதனால தான் அந்த 7 மலையும் ஆதிசேஷு மாதிரி இருக்கும். ஸோ இதனால் அந்த ஏரியாவை சேஷச்சலம்ன்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ இதனால் வராக சுவாமி பூமிக்கு இறங்கி சேஷச்சலத்தில் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஸ்டாச்சுவாக மாறுவார். அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃபான பூதேவியும் ஸ்ரீதேவியும் அவரோட பக்கத்தில் இருக்க குளமாக மாறுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எப்படி மாறுவாங்கன்னா, பூதீர்த்தம் ஸ்ரீதீர்த்தம் மட்டும் மாறுவாங்க. ஸோ இதனால் சுயமாக அந்த ஸ்ரீ விஷ்ணு வராக ரூபத்தில் வந்து அங்கே இருக்கிறதுனால எல்லா கடவுளுமே வந்து அவரை பூஜிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுவுக்கு எதிராக நின்று அந்த கடவுள்கள் எல்லாம் புஷ்கரமாக மாறிடுவாங்க அந்த ஸ்டாச்சுவுக்கு முன்னாடியே. ஸோ இங்கேருந்து திருமலோட சாப்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கேருந்து எப்படி திருமலையாக மாறுச்சு, திருப்பதியாக மாறுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 100 years ஆனதுக்கப்புறம் வராக சுவாமி இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஹண்டர் போயிருக்காரு, சேஷாச்சலம் காட்டுக்குள்ளே. ஸோ அப்படி அந்த வேட்டைக்காரன் அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஜொலிக்கிற விஷயத்த பார்த்தாரு. அவர் கிட்ட போகாமல் ஒரு புதர்லேருந்து எட்டி பார்த்தாரு. ஸோ சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைன்ட்டு அவர் கிட்ட போகிறாரு. போய் அங்கே பார்த்தா சுயம் அந்த வராக சுவாமியோட ஸ்டாச்சுவே இருக்குது. அந்த ஸ்டாச்சு யாருது? ஸ்ரீ மகாவிஷ்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த வேட்டைக்காரனோட பேர் வந்துட்டு நிஷாதன். ஸோ நிஷாதன் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட ஸ்டாச்சுவை பார்த்துட்டு மெய் மறந்துடுறாரு. ஸோ இப்போ அந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தண்ணியில் அந்த ஸ்டாச்சுவை துடைக்கிறாரு. ஸோ அவர் காட்டில் கிடைச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அவருக்கு உணவை கொடுக்குறாரு. ஸோ அவர் அந்த சிலையை பார்த்து கேட்குறாரு, சுவாமி நீங்கள் ஏன் கண்ணில் படுறீங்க? எனக்கு தெரியும் நீங்கள் வெறும் ஸ்டாச்சு கிடையாது, சுயமா நீங்களே ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இருக்காருன்ட்டு. ஒரு சின்ன மந்திரம் கூட தெரியாது எனக்கு பூஜை பண்ணணும்னா அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்படுறாரு அவருக்கு அவரே. ஸோ நிஷாதனோட வருத்தத்தை கேட்டுட்டு சுயமா அந்த வராக சுவாமி எதிரில் வருவார். நிஷாதா, எனக்கு பூஜை பண்ணணும் மந்திரம் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தால் போதும், அந்த மனசு உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவார். என்னோட தரிசனத்துக்கு வந்த முதல் ஆள் நீதான், அதனால இந்த ஆலயத்துக்கு நீதான் பாதுகாவலன்ட்டு நியமிப்பாரு. நான் தியானத்தில் இருக்கும்போது நீதான் இந்த இடத்த பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இங்கே வர்றதுக்கு வழி தெரியாதவங்களுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும், இங்கே வர்றதுக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதனால அந்த நிஷேதனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவரே இந்த ஆலயத்தை சுற்றி எல்லாம் பூச்செடி வைக்கிறது, வர்ற மகர்ஷிகள் எல்லாம் தேவையானதை பார்த்துக்கிறது, பாறையில் வழி அமைக்கிறது, இந்த மாதிரி அவரோட கடமையை முடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ டேஸ் மந்த்ஸ் ஆச்சு, மந்த்ஸ் இயர்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நிஷேதன் இறந்துருவாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆலயம் ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜொலிக்கிற அந்த ஸ்டாச்சு இருந்துச்சு இல்லை வராக சுவாமிது, அது செடிங்களால் மூடப்பட்டிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆனால் ஒரு 100 yearsக்கு அப்புறம் நார்த்து சைடில் ஒரு ராஜா இருந்தார். அந்த நாட்டோட ராஜாவுக்கு விஷ்ணு மேலே பக்தி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவர் விஷ்ணுக்கு எவ்வளோ தான் பூஜை பண்ணாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீலிங் இருந்துச்சு. அது ஏன்ட்டு அவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தார், ஆனால் அவருக்கு ஏன் புரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் அவர் டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அவரோட கனவுல வராக சுவாமி வந்து, நான் உன்னோட பக்திக்கு மெய் மறந்துட்டேன், அதனால சேஷாச்சலத்தில் இருக்க என்னோட ஸ்டாச்சுக்கு நீ தான் கோயில் கட்டணும்னு சொல்லுவார். ஸோ சடனாக கண்ணை திறந்துட்டு இதெல்லாம் கனவா இல்லைன்னா வெறும் இமேஜினேஷனான்னு நினைப்பாரு. ஆனால் சுயமாக அந்த வராக சுவாமியை வந்து சொன்னதுனால அவரோட ராஜ்யம், அவரோட பதவி எல்லாத்தையுமே விட்டுட்டு சேஷாச்சல காட்டுக்கு போவார். ஸோ அந்த ராஜா வந்துட்டு 1 hour தேடினதுக்கப்புறம் ஒரு கோல்டு ப்ரீஸ் அடிக்குது. அந்த கோல்டு ப்ரீஸ் எந்த டைரக்ஷனில் இது வரும்னா, ஒரு மலை மேலே நின்றுட்டு பீகாக்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அந்த பீகாக்ஸை ஃபாலோ பண்ணி போகிற அவருக்கு ஒரு ஸ்டாச்சு தெரியுது. அந்த ஸ்டாச்சு ஃபுல்லாக ட்ரீஸ்னால கவர் ஆகிட்டு இருந்துச்சு. அவர் அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் பார்க்குறாரு. அப்போது அந்த ஜொலிக்கிற ஸ்டாச்சுவை பார்த்த இவருக்கு அவரோட கனவுல வந்தது உண்மையாக வராக சுவாமின்னு தெரியுது. அவ்வளோதான்.
அந்த வராக சுவாமியை பார்த்த உடனே நீல் டவுன் பண்ணிட்டு ப்ரே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வராக சுவாமி அவரோட கனவுல சொன்ன மாதிரியே எனக்கு நீ ஆலயத்தை கட்டி தரணும்னு கேட்டதுனால அவர் அந்த ஆலயத்தை கட்டி தர்றதுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அவரு நல்ல மதிப்பு தெரிஞ்ச ஒரு வேதாஸை பத்தி மந்த்ராஸை பத்தி, அதனால எல்லாமே பிளான்டா கிளீன் பண்ணி அந்த காட்டுல கிடைக்கிற கற்களை வச்சு ஒரு ஆலயத்தை அமைச்சாரு. அந்த காட்டுல கிடைக்கிற எல்லாத்தையுமே வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வழியே போயிட்டு இருந்த மனுஷங்க எல்லாம் இங்கேயே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் அந்த ராஜாக்கு வந்து வயசாயிடும். அதனால ஒரு வயசான காலத்துல அந்த ராஜா வந்துட்டு வராக சுவாமிக்கு கனமா அபிஷேகம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்துட்டு நீங்க என்னோட கனவுக்கு வந்து என்கிட்ட இப்படி பேசியிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு சேவை பண்ணியிருந்தேன், இதனால என்னோட வாழ்க்கை தன்யமாயிடுச்சு, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இனிமேல் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, நான் உங்க கூட சேர்ந்துடணும், நான் உங்களுக்குள்ள சேர்ந்துடணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஐ மீன் ஐக்கியமாயிடணும்னு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ராஜா அங்கேயே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்த மார்ஷிங்கெல்லாம் ராஜாவை தேடி பார்க்குறாங்க, ஆனால் கிடைக்கல. ஆனால் அவங்க குச்சி மட்டும் இருந்துச்சு, அந்த ராஜாவோட குச்சி. ஸோ அந்த மார்ஷிங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா அவர் வந்துட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு கூட ஐக்கியமாயிட்டாரு அப்படின்ட்டு நினச்சாங்க. ஸ்வயம் அந்த சுதர்சன சக்கராவே வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு போயிடுச்சுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வயம் அந்த சுதர்சன சக்கராவே வந்ததுனால இதை சக்கரத தீர்த்தம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்வயமாக இதை புராணத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஒரு யுகத்துக்கும் ஒருத்தர் வந்து அந்த ஆலயத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. சத்யா யுகத்துக்கு நிஷேதன், திரேதா யுகத்தில் சங்கன மகாராஜா. ஸோ நிஷேதனும் சங்கன மகாராஜாவும் அவங்களோட கடமையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டான ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை, ஸ்டேபிளான ப்ரொசீஜர் எதுவுமே இல்லை. பூஜை பண்ணுறதுக்கும் சரி, மந்திரத்தை சொல்கிறதுக்கும் சரி, அவங்களோட சாமர்த்தியம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால அங்கே வந்த மகர்ஷிங்கெல்லாம் ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பூஜை பண்ண எந்த வேலையுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரோட பக்தர்களோட பூஜை வீண் போகக்கூடாதுன்ட்டு நினைச்சாரு ஸ்ரீ மகாவிஷ்ணு. இதுக்கு அவர் ஒரு சொல்யூஷன் யோசிச்சாரு. அதுக்கு வைகானசான்ற ஒரு குழந்தைய உருவாக்குனாரு. சேஷச்சலம் காட்டுல இருக்கிற வராக ஆலயத்துக்கு போக சொல்லுவாரு அவரை. அப்படியே அவர்கிட்ட வைகானச ஆகமத்தை பத்தி சொல்லித்தர சொல்லுவாரு எல்லாருக்கும். வைகானச ஆகமம் என்னன்னா அது ஒரு ரூல்ஸ் மாதிரி, இப்போ ஒரு கோயில் பூனை இந்த மாதிரி பூஜை பண்ணும் அந்த மாதிரி, அது மாதிரி வராக சுவாமிக்கு பண்ற பூஜை மாதிரி இது. அப்படியே அவர் போகும்போது ரங்கதாசன் என்ற அவரோட பக்தரை கூட கூட்டிட்டு போக சொல்வாரு. ஸ்ரீ மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே அவரு ரங்கதாசரை கூட்டிட்டு போயிட்டு வராக கஷேத்திரத்துல இருக்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அந்த சிலையே ஒரு மண்டபத்தில் வைப்பாரு. ஸோ அவர் கூட வந்த ரங்கதாசர் வந்துட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட அபாரமான பக்தர்ன்றதுனால அந்த சிலையை எப்படியாச்சும் நல்லா பியூட்டிஃபுல்லாக ஆக்கணும்னு நினைப்பாரு. அதனால அந்த சிலை முன்னாடி ஃபுல்லாக பூச்செடியெல்லாம் நட்டு க்ளீனாக வைப்பார். அதுக்கப்புறம் 2 குழியை வெட்டுவார், ஐ மீன் கிணறு 2 வெட்டுவார். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வராக சுவாமியோட ஒய்ஃபான பூதேவியும் ஸ்ரீதேவியும் அவரோட பக்கத்துலேயே 2 ஜலமாக இருப்பாங்க. அவங்க 2 பேர் காலப்போக்கில் பூமிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்க போன அதே இடத்துல தான் கரெக்டாக ரங்கதாசரும் குழியை தோண்டுவார், ஐ மீன் கிணறு. ஸோ அப்படி தோண்டின கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் ரங்கநாசர் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருப்பார், பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் வைகானச ஆகமத்தை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ரங்கதாசர் வந்து பூ தேடுறதுக்கு போயிருப்பாரு பூஜை பண்ணுறதுக்கு. அப்போ அந்த நதியோரமாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குளிக்கிறத பார்ப்பாரு. அதை பார்த்து ரங்கதாசருக்கு வந்து காமம் ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அவர் டைவெர்ட் பண்ணிட்டு பூ வச்சுட்டு போவார் வராக சுவாமிக்கு. ஸோ இது தெரிஞ்ச வைகானசா என்ன சொல்வான்னா, காமம் இருக்கிறவங்க வந்துட்டு வராக சுவாமிக்கு பக்தனாக இருக்க முடியாதுன்ட்டு சொல்வார். ஸோ இதுக்கப்புறம் ரங்கதாசர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவார். ஸோ இதை பற்றி அவர் வராக சுவாமி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, அந்த ஸ்டாச்சு கிட்ட. ஸோ இவரோட வருத்தத்தை பார்த்த வராக சுவாமி டைரெக்டாக அவரோட முன்னாடி வந்துட்டு வைகானசம் சொன்னது உண்மைதான், பூஜை பண்ணுறப்போ காமம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கு வராக சுவாமி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு ராஜாவை பிறப்ப, அதனால இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அனுபவிச்சுட்டு நீ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்னை தேடி நீயே வருவ அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ வைகானசர் எப்படியே வராக சுவாமிக்கு பூஜிச்சாரோ அதே மாதிரி தான் இது கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட நம்ம அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கலியுகத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சத்யயுகத்துல வராக சுவாமி வருவாங்கல்ல, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் துரோபர் யுகத்துல வைகானச ஆகமத்தோட முடியும். ஸோ இதுக்கப்புறம் கலியுகத்துல எப்படி இது திருமலை மாறிச்சுன்றதை இனிமே பார்க்கலாம். கலியுகம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கிருஷ்ணரோட டெத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிருஷ்ணரோட சாவுலேருந்து பூமி மேலே தப்புங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ பூமி மேலே இனிமேல் அநியாயம் நிறைய நடக்கும், கொலை நிறைய நடக்கும், அப்படியே பக்தர்கள்லாம் செத்துருவாங்க. இதனால தெரிஞ்ச பிரம்மதேவர், நீங்க பூமியில இருங்க, அதனால பக்தர்கள்லாம் பத்திரமா இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவார் பிரம்மதேவர். இதுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஓகே சொல்லிடுவாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு இன்னும் பூமிக்கு வரலன்னு தெரிஞ்ச பிரம்மதேவர் அவரோட பையன் நாரதர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாரு, நீ ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூமிக்கு கூட்டிட்டு வான்ட்டு. ஸோ நாரதர் பூமிக்குள்ள இறங்கிட்டு அங்க மகர்ஷிங்கெல்லாம் ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஹெட் ஒருத்தர் இருந்தாரு. அவரை பார்த்துட்டு கேட்கிறாரு, நீ இந்த திரிமூர்த்திங்களை யாருக்கு பூஜை பண்ற, யக்னம் பண்ற அப்படின்ட்டு கேட்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்க தனித்தனியா. ஸோ அப்போ அந்த மகர்ஷிங்கள் கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த திரிமூர்த்தியில யார் பெஸ்ட்ன்ட்டு ஒரு சந்தேகம் உருவாக்கிடுவாங்க. ஸோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, யார் பெஸ்ட், யார் வர்த்து, யார் பவர்ஃபுல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாரதர் வந்து கிளம்பிடுவாரு. ஸோ அந்த ஹெட்னு சொன்னால மகர்ஷிங்களுக்கு அவர் தான் பிருகு மகர்ஷி. ஸோ அவரு இந்த திரிமூர்த்திங்களை யார் ரொம்ப பெஸ்ட்
பெஸ்ட்டுன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பிரம்மர் கிட்ட போகிறாரு. ஸோ புருகு மகர்ஷி பிரம்ம உலகத்துக்கு போகும்போது பிரம்மர் வந்து சரஸ்வதி ப்ளே பண்ணிட்டு இருந்த வீணாவே கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதனால புருகு மகர்ஷி பிரம்மரை கண்டுக்கல. ஸோ இதனால கோவம் அடைஞ்ச புருகு மகர்ஷி பிரம்மரை பார்த்துட்டு பூலகம்ல உங்களுக்கு எதுவுமே நடக்காது பூஜைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு செபிச்சுட்டு வந்துடுவாரு. அப்படி செபிச்சதுக்கப்புறம் அவர் கைலாசத்துக்கு போவார். அப்போ அவங்க பார்வதியும் மகாசிவாவும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மகர்ஷியை பார்த்த பரமேஸ்வரர் சைகையிலேயே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இதனால கோவம் அடைஞ்ச அந்த மகர்ஷி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு சாபம் கொடுப்பாங்க. அது என்னன்னா, உங்களை யாருமே பூமியில உங்களோட ரூபத்தை வச்சு பூஜிக்க மாட்டாங்க, ஒரு லிங்கத்தோட வடிவத்தை தான் உங்களை பூஜிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி புருகு மகர்ஷி வந்துட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு போவார். அப்படி போகும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்துட்டு ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அவரோட வைஃப் வந்துட்டு காலம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட கால் வந்துட்டு புருகு மகர்ஷியை பார்த்து இருக்கிறதுனால ஸோ புருகு மகர்ஷிக்கு ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட இதயத்தில் எட்டி உதைப்பாங்க. ஸோ இதனால ஸ்ரீ மகாவிஷ்ணு கோவம் அடையாம அந்த மகர்ஷியோட பாதத்தை பிடிச்சிட்டு இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு உங்களோட காலில் இருக்கிறது ஆக்னின நேத்திரம் பண்ணுறது அப்படின்ட்டு அவரோட காலை பிடிச்சிட்டு அதை எடுத்துருவாங்க வெளியே. அவரோட காலில் இருக்கிறது எடுக்கிறப்போ என்னை மன்னிச்சிருங்க மகர்ஷி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு சாரி கேட்பாங்க. ஸோ அந்த மகர்ஷியோட காலில் இருக்கிறது எடுத்ததுக்கப்புறம் அந்த மகர்ஷிக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்ட்டு. அந்த மகர்ஷி வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அந்த மகர்ஷி மேலே, என்னோட புருஷனே காலில் எட்டி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதனால் லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்துடுவாங்க ஒரு மனுஷ ரூபத்தில். ஸோ லக்ஷ்மி தேவி இல்லாததுனால ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு ரூபம் எடுப்பாங்க பூமிக்கு வர்றதுக்கு. அவர் ஸ்ரீனிவாசன்ற ரூபம் எடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்துட்டு லக்ஷ்மியை தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நேரம் சுற்றி பார்த்துட்டு திருப்பதியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்ரீனிவாசர். ஸோ அப்படியே ஸ்ரீனிவாசர் வந்துட்டு தியானத்தில் இருப்பாங்க, நிறைய வருஷம் இருப்பாங்க தியானத்தில். ஸோ இதனால் அவரை சுற்றி ஒரு அந்திப்பட்டை உருவாக்கிடும். ஸோ இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ராமராக இருந்தாலும் சரி ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தாலும் சரி அவங்க அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீனிவாசரை வந்திருக்காரு. ஸோ ராமராக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு புலி மரமாக மாறி இருந்தாங்க அவர் ஓய்வு எடுக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரோட அப்பா அம்மா வந்துட்டு அந்திப்பட்டியாக மாறி இருப்பாங்க. ஸோ இந்த ஜென்மத்தில் அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு தான் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட போன ஜென்மத்தில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. அப்போது கம்சனாக இருந்தாலும் சரி, ராமர் வந்துட்டு வனவாசத்துக்கு போனிருந்தாலும் சரி, அதனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இதனால தான் கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சேரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் நாரதர் பேர் லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்லிடுவாங்க, ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமியில தான் இருக்காங்க திருமலை திருப்பதியில் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் லக்ஷ்மி தேவிக்கு அவர் மேலே கோவம் குறையல. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி போய் கேட்பாங்க பிரம்மதேவர்கிட்டையும் மகாசிவகிட்டையும், என்னோட புருஷனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு. ஸோ அவங்க தியானம் பண்ணிட்டு இருந்த ஸ்ரீனிவாசரை காப்பாற்றுறதுக்கு பிரம்மதேவரும் மகாசிவாவும் ஒரு ரூபம் எடுத்திருந்தாங்க. மகாசிவா வந்துட்டு ஒரு மாடாவும் பிரம்மதேவர் வந்துட்டு ஒரு கன்றாவும் வந்திருந்தாங்க. அது பக்கத்துல இருந்து சோழர்களோட மாட்டு சந்தையில கலந்துட்டாங்க. ஸோ மாடுகளை புல்லு திங்கிறதுக்கு காட்டில் ஓடுவாங்கல்ல மந்தைங்களோட, அந்த மாதிரி மந்தைங்களோட போகும்போது அந்த மாடு கரெக்டாக வந்துட்டு அந்த குழிக்குள்ள பால் விட்டுட்டு இருந்துச்சு ஸ்ரீனிவாசருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அந்த ஓனருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாடியம் பால் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கையில இருந்ததை வீசிட்டாரு. அப்போ அந்த மாடை காப்பாத்துறதுக்கு ஸ்ரீனிவாசர் வந்துட்டு சடனா வெளியே வந்துருவாங்க. அப்போ அந்த குச்சி அவர் வீசினார்ல, அது வந்துட்டு அவரோட நெத்தியில ஊத்துட்டு அவருக்கு புண்ணாயிடும். அதுல இருந்து வந்தது தான் ஹரிநாமம். சில பேர் அவர் வீசினது குச்சின்னு சொல்றாங்க, சில பேர் ஆக்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் வீசினது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்ஸா தான் இருக்கும். பட் எனக்கு ப்ராப்பரா தெரியல என்ன வீசினாங்கன்ட்டு. ஆனா என்னவா இருந்தான்ல கோவிந்த நாமம் இங்க இருந்தா வந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த அவரு ஓனர் கிடையாது, அவர் வந்துட்டு அந்த பாதுகாக்கிறவர், மாடுங்களை மேய்க்கிறவர்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த பாதுகாவலர் வந்துட்டு அப்படியே செத்துருவாங்க. இதுக்கப்புறம் ஓனர் வருவாங்க. ஓனர் வந்துட்டு ஏன் இப்படி செத்துட்டான் சடனா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த நாட்டோட சோழராஜா வந்து பார்ப்பாங்க, இந்த மாடு என்ன பாலெல்லாம் வேஸ்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த மாட்டை கொல்றதுக்கு ஒரு வில்லு விடுவாங்க. ஸோ இதை பார்த்து ஸ்ரீனிவாசருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஒரு சாபம் கொடுப்பாங்க அந்த ராஜாவுக்கு, நீ வர்ற ஜென்மத்தில் ஒரு அரக்கனா தான் பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு புரியுது சுயமா அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் இந்த மாதிரி ரூபம் எடுத்துக்கிறது ஸ்ரீனிவாசரா அப்படின்ட்டு தெரியுது. ஸோ அந்த ராஜா அவரோட தப்பை உணர்ந்ததுனால ஸ்ரீ மகாவிஷ்ணு திரும்பி மாத்திருவாங்க, நீ வர்ற ஜென்மத்தில் ஆகாஷ ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பொறுக்க போற அவரோட குழந்தை பத்மாவதியை நான் தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், லக்ஷ்மி தேவியை தேடி வந்துட்டு எப்படா பத்மாவதியை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா ராமாயணம் ஸ்டார்ட் ஆகும்போது ராமர் வந்துட்டு ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க, நான் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அப்போ திரேதா யுகம்ல வேதவத்தின்ட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ராவணாசுரவை ஜெயிக்கிறதுக்காக நிறைய வேஷம் போட்டிருந்தாங்க. அதனாலதான் இவர் வாக்கு கொடுத்துருக்காரு, நான் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. அதனால இந்த ஜென்மத்தில் பண்ணிக்கிறதா வச்சிருக்காங்க. அவங்க தான் பத்மாவதியா இருக்காங்க. இப்போ அந்த வேதவதி என்ன பண்ணாங்கன்னா மாயா சீதாவா இருந்தாங்க. ஸோ இதனால தான் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி தேடுறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்ரீனிவாசர். அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஆசிரமத்துக்கு போவாங்க. அவர் போன அந்த ஆசிரமத்தில் நீலான்ற ஒரு யுவராணி இருந்தாங்க. அந்த யுவராணி இவருக்கு பட்ட அடியை பார்த்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி முடியெல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு இந்த அடினால.
அதெல்லாம் கவர் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வியந்ததுனால ஸ்ரீனிவாசர் வந்துட்டு, நீ எனக்கு இந்த உதவி பண்ணதுனால உன்னை தேவதையாக ஆக்குறேன், என்னை பார்க்குறதுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாம் உனக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அவர் தேவதை எப்போ வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா கலியுகம் முடிகிற வரைக்கும். இப்போ கூட நம்ம அந்த தேவதைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்ரீனிவாசர் பல வருஷமாக தேடி இருக்காங்க அந்த ஆசிரமத்தை விட்டு லக்ஷ்மி தேவிக்காக. ஸோ இதுக்குள்ளேயே அந்த சோழராஜா இறந்துட்டு அவரோட திரும்பி வானராஜாவாக பிறந்துட்டு அவருக்கு ஒரு பத்மாவதி என்ற பொண்ணு பிறக்கும். அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவர் கொடுத்த வாக்குப்படி கல்யாணம் கூட பண்ணிப்பாங்க. அவர் ஸ்ரீமா விஷ்ணுவா இருந்தாலும் அவரும் மாணவர் ரூபம் எடுத்திருக்காரு ஸ்ரீனிவாசரா. ஸோ அவருக்கு பணம் தேவையா இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அவர் தேவையான நகைங்களை எல்லாத்தையுமே போய் குபேரன் கிட்ட வட்டியா வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட குபேரர்கிட்ட சொல்றாரு ஸ்ரீனிவாசர், கலியுகத்தில் என்னோட பக்தர்கள் எல்லாம் உன்னோட திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட கல்யாணம் கனமாக நடக்கும். அவரோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி அவங்க அது ஆசிரமத்தில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வானர ராஜா வந்துட்டு இறந்துருவாங்க. ஸோ இப்போ ஸ்ரீனிவாசர் வந்துட்டு ஆகாஷ ராஜாவோட தம்பியை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் மலை மேலே இருக்கிற ஒரு மந்திரத்தை அமைங்க, அங்கே நானும் என்னோட பொண்டாட்டியும் சுயமா இருப்போம் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், வானர ராஜா விட்டு ஏன் அவங்க தம்பி கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு. வராக சுவாமிக்கு முதல் தரிசனம் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த ரங்கதாசர் அவரை குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்து காமம் வந்தது, அதுக்கப்புறம் வானரராஜாவோட தம்பி, இவங்க 3 பேரும் ஒன்று தான். அதனால தான் ஸ்ரீனிவாசர் வந்துட்டு இவருக்கு கொடுத்துருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசர் சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான மந்திரத்தை அமைச்சு தருவாங்க. அண்ட் எப்படி லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கிணறு வெட்டினாங்களோ அதே பிளேஸில் திரும்பி வெட்டுறாங்க கிணறு. அதுக்கப்புறம் இப்போ கூட அது இருக்குது அந்த கிணறு. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம என்ன கூப்பிட்டோம் அந்த கிணறு, பூதீர்த்தம் ஸ்ரீ தீர்த்தம் மட்டும் சொன்னோம். அண்ட் இப்போ அந்த கிணறு என்ன கூப்பிடுவாங்கன்னா தங்க கிணறு பூ கிணறுன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வானர சுவாமியோட தம்பி வந்துட்டு ஒரு சுரங்கம் அமைப்பாங்க. அந்த சுரங்கம் இப்போ கூட இருக்கு. அப்படியே அந்த மந்திரத்தை கட்டிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி தேவிக்கு ஸ்ரீனிவாசர் மேல கோவம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசர் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இதை பாக்குறதுக்கு எல்லாருமே எல்லா கடவுளுமே வந்திருந்தாங்க. பிரம்மதேவரை சுயமா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வருஷம் இதை தான் செலிப்ரேட் பண்ணுவோம் பிரம்மோற்சவம்ன்ட்டு. ஸோ ஸ்ரீனிவாசர் உள்ள போயிட்டு வராக சுவாமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சுவாமி நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேன், நீங்க என்னோட மந்திரத்தோட முன்னாடி இருங்க ஏறிக்கிட்ட. என்னோட பக்தர்கள் யாரெல்லாம் உங்களை தரிசனம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களோட கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்க பிரம்மோற்சவம் முடிவடையுது. அந்த வானரராஜோட தம்பி கட்டி தந்த மந்திரத்துல ஸ்ரீனிவாசர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நிறைய கடவுள் எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்ச அவரு நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன இருந்தாலும் இவரோட பக்தன்றதுனால மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா ஒரு நாள் ஸ்ரீனிவாசர் வந்துட்டு அவரோட சந்தோஷ மந்திரத்துல இருக்கும்போது இந்த வானரராஜோட தம்பி வந்துட்டு சுரங்க பாதையில வந்துட்டாரு. ஸோ இதனால ஸ்ரீனிவாசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால ஸ்ரீனிவாசர் என்ன சொன்னார்னா, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், என்னோட சிலை தான் இருக்கும், ஆனா நான் எப்பவுமே அந்த சிலையை பார்த்துட்டு இருப்பேன் வேற டைமென்ஷன்லேருந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. அவரோட வைப்ஸோட சேர்ந்து சிலையை மாறிடுவாரு. ஸோ இப்போ பாருங்க ஸ்ரீனிவாசர் வந்து 2 டைமென்ஷன்ல இருக்காங்க. ஒரு டைமென்ஷன்ல வந்துட்டு நம்ம டைமென்ஷன் கலியுகம் டைமென்ஷன், இதுல நம்ம ஸ்டாச்சுவை தான் பார்க்க முடியும். இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து ஸ்ரீனிவாசர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அங்க இருக்கிற கடவுள்கள் எல்லாம் போயிட்டு வேற டைமென்ஷன்ல ஸ்ரீனிவாசர் தரிசிப்பாங்க. அண்ட் இங்க தான் முடியுது இந்த ஸ்டோரி. 200 crores years பழமையான இந்த ஸ்டோரி இங்க முடியும்.